3 பனானா வச்சு நம்ம ரெசிபி செய்ய போகிறோம். வாங்கி எப்படி செய்து பார்க்கலாம். 1 கப் சுகர் எடுத்து வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாங்க. 6-7 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாங்க மிக்சியில். அதனால் அரைச்சிக்கலாங்க. இந்தளவு அரைச்சக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச பனானாவை கட் பண்ணி அதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க. இந்தளவு கட் பண்ணி போட்டு நம்ம அரைச்சிக்கலாங்க. அதை இந்தளவுக்கு அரைச்சிட்டு 1 கப் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாங்க. அப்படியே நம்ம பேக்கிங் சோடாவும் உப்பும் எடுத்து வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாங்க. அதனால் அரைச்சிட்டு 1/2 கிளாஸ் வாட்டர் எடுத்து வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா அரைச்சிக்கலாம். அதை இந்தளவு அரைச்சக்கப்புறம் நம்ம அதை பவுலில் சர்வ் பண்ணிக்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம கடாயை எடுத்து வச்சுக்கலாங்க. அதில் கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க. அதில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாங்க. அதில் ஆயில் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாங்க. அதை நம்ம அரைச்சி செஞ்சதை ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா பால் மாதிரி போட்டுக்கலாங்க. அதை அதனால் திருப்பி போட்டுக்கலாங்க. நல்லா ப்ரௌன் ஆகிற வரையும் பார்த்துக்கணுங்க. 2 சைடும் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ நல்லா 2 சைடு ப்ரௌன் ஆயிடுச்சு, நம்ம இப்போ எடுத்து வச்சுக்கலாங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. நல்லா ஸ்பாஞ்ச் ஆட்டம் வந்துருக்குங்க. அதுக்கப்புறம் என் தம்பிகிட்ட கொடுத்தேன், அவனும் சாப்பிட்டு பார்த்து எப்படி ரிவ்யூ சொல்கிறான்னு நாமளே பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி எங்கள் அண்ணன் செய்கிற மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். அப்புறம் நானும் சாப்பிட்டு பார்த்தேன், சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.